ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான நண்டு பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்மளோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போது 3 தக்காளியை சின்னதாக நறுக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நண்டுக்கும் தேவையான கல்லுப்பு இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் சேர்த்துக்கோங்க. நண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணும். நல்லா அது மசாலா கூடவே கலந்து வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நண்டை கலந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடியும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் நிறைய சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து நண்டெல்லாம் வெந்து சுண்டி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. கிரேவி நல்லா பிரண்டு நண்டு கூட கலந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்குனா நல்லா சூப்பரான டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள், இது நீங்கள் சாப்பாடு கூட இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.